வணக்கம். இன்னைக்கு நாம வில்லியம் எம்சனோட 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க சில பகுதிகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. கவிதையோட அர்த்தங்களை எப்படி பார்க்கலான்னு இது ஒரு புதுசா யோசிக்க வைக்குது. 1930ல வந்த புத்தகம் இது. இலக்கிய திறனாய்வுல இது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். கவிதைகள்ல சில சமயம் ஒரு தெளிவில்லாத தன்மை, அதாவது ஆம்பிக்விட்டி இருக்குமே, அது ஒரு குறைபாடு இல்ல. அதுதான் பல அர்த்தங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலுக்கு வாசகரை கூட்டிட்டு போகுதுன்னு எம்சன் சொல்றாரு. இவரோட கருத்துக்களை உங்களுக்கு சிம்பிளா அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணுங்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. எம்சன் ஆம்பிக்விட்டிங்கிற வார்த்தையை ரொம்ப விரிவான அர்த்தத்துல பயன்படுத்துறாரு. ஒரு சொல், இல்ல ஒரு வரி, இல்ல ஒரு கவிதையோட அமைப்பு, அது நம்ம மனசுல பலவிதமான எண்ணங்களையோ அர்த்தங்களையோ தூண்டுச்சுன்னா அதையே அவர் ஆம்பிக்விட்டின்னு சொல்றாரு. இது இலக்கண பிழை, இல்ல புரியாம இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயம் இல்ல. ஓ, அப்படியா? அப்போ முதல் வகை ஆம்பிக்விட்டி எப்படிப்பட்டது? இது ஒரு வார்த்தைக்கோ இல்ல ஒரு உருவகத்துக்கோ ஒரே நேரத்துல பல அர்த்தம் இருக்கிறதா? ஆமா, கரெக்ட். ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு நேரடி அர்த்தம் ஒன்னு இருக்கும். ஆனா அதையும் தாண்டி வேற அர்த்தங்களும் இருக்கலாம். சில சமயம் உருவகம், மெட்டஃபோர், உவமை, கம்பாரிசன்லாம் கூட இப்படி பல அர்த்தம் தரும். சொல்லோட ஒளிநயம் கூட சில சமயம் இதுக்கு உதவும். உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஷேக்ஸ்பியரோட மெக்பெத் நாடகத்துல லைட் திக்கன்ஸ் அப்படின்னு ஒரு வரி வரும். ஆமா, கேட்டிருக்கேன். இங்க லைட்னா சும்மா வெளிச்சம் மட்டும் இல்ல, அறிவு, நல்லது, புரிதல்னு அர்த்தம் வரலாம். அதே மாதிரி திக்கன்ஸ்னா இருக்கு அதிகமாகிறது மட்டும் இல்ல, குழப்பம் இல்லனா தீமை அதிகமாகிறதுன்னு சொல்லலாம். இதுதான் முதல் வகை. எம்சன் ஷேக்ஸ்பியர், போப் மாதிரியான கவிஞர்கள் கிட்ட இருந்து உதாரணம் காட்டுறார். ஓஹோ, இது கவிதைக்கு ஒரு அடர்த்தியை கொடுக்குதில்ல. சரி, அடுத்தது ரெண்டாவது வகை. அது எப்படி 2-3 அர்த்தம் ஒரே இலக்கண அமைப்பால வருதுன்னு சொன்னீங்க? ஆமா, ரெண்டாவது வகையில இலக்கண அமைப்பு ரொம்ப முக்கியம். ஒரே வாக்கியம்தான் இருக்கும். ஆனா அதை நீங்க எப்படி பிரிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்கங்கறத பொறுத்து அர்த்தம் மாறும். கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். புரியுது. இது சாசர் கவிதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு டி.எஸ். எலியட் வரைக்கும் பல பேர் கவிதைகள்ல எம்சன் காட்டுறார். ஒரே அமைப்பு, ஆனா பல வாசிப்பு சாத்தியம். சரி, மூணாவது வகை. இது ஒரே சொல் 2 தொடர்பே இல்லாத அர்த்தம் தர்றது. நம்ம ஸ்லேட சொல்றோமே, அது மாதிரியா இல்ல அதை விட வேறையா? சிலேடே இதுல ஒரு முக்கியமான அம்சம்தான். ஆனா எம்சன் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரு. சில சமயம் கவிதையில வர்ற குறியீடுகள், சிம்பிள்ஸ், அது பல தளங்கள்ல இயங்கும். ஜார்ஜ் ஹெர்பர்ட் மாதிரி கவிஞர்களோட கவிதைகள்ல பாத்தீங்கன்னா மத சம்பந்தமான குறியீடுகள் இருக்கும். அது அவரோட தனிப்பட்ட அனுபவத்தையும் சொல்லும், அதே சமயம் ஒரு பொதுவான தத்துவத்தையும் குறிக்கும். இதுவும் மூணாவது வகை அம்பிகிட்டி தான். ஓகே, இந்த முதல் 3 வகையும் பெரும்பாலும் மொழியோட நுட்பங்களை பத்தி பேசுதுன்னு தோணுது. அடுத்தது 4வது வகை. அது கவிஞரோட மனநிலையோட சம்பந்தப்பட்டதா? ஆமா, 4வது வகையில ஒரு கவிதையில வர பல அர்த்தங்கள் ஒன்னோடு ஒன்னு முரண்படலாம், இல்லனா எல்லாம் சேர்ந்து கவிஞரோட ஒரு சிக்கலான, ஒருவேளை குழப்பமான மனநிலையை நமக்கு காட்டலாம். ஷேக்ஸ்பியரோட நாடகங்களையும் ஜான் மாதிரி கவிஞர்கள் எழுதின அவங்களோட மன போராட்டங்களை சொல்ற கவிதைகளையும் இதை பார்க்கலாம். இங்க ஆம்பிகிட்டி கவிஞரோட மனசை காட்டுது. அப்போ 5வது வகை, அது எப்படி இதிலிருந்து மாறுபடுது? கவிஞர் எழுதும் போதே தெரியாம வர்றதா அது? ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். 5வது வகையில கவிஞர் ஒன்னு சொல்ல வர்றாரு, ஆனா அந்த சொல்லாடல்லையே அவர் எதிர்பார்க்காம இன்னொரு புது கருத்து உருவாகிடுது. இல்லனா 2 முரண்பாடான கருத்துக்கள் தற்செயலா அங்க சேர்ந்து வெளிப்பட்டுருது. இது ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன் எம்சன் சொல்றார். சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, ஷெல்லி கவிதைகள்ல இதுக்கு உதாரணம் காட்டுறார். இது எப்படி சொல்றது, படைப்பு வேலை நடக்கும்போது ஏற்படுற ஒரு சுவாரஸ்யமான பக்கவிளைவு மாதிரி. சரி, கடைசியா 6வது வகை. இங்க கவிஞர் வேணும்னே முரண்பாடுகளையோ இல்ல சம்பந்தமில்லாத விஷயங்களையும் சொல்றாரா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. 6வது வகையில கவிதையில சொல்ற விஷயம் பாக்குறதுக்கு வெளிப்படையாவே முரண்பாடா தெரியும், இல்ல சம்பந்தமே இல்லாம தோணும், இல்ல இது எதுக்கு இங்க வருதுன்னு கூட தோணலாம். ஆனா அது நம்மள யோசிக்க வைக்கும். ஏன் இப்படி சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலான்னு நாமளே ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாசகரோட பங்கு இங்க ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் எம்சன் சொல்றத வச்சு பார்த்தா, கவிதையில இருக்கிற இந்த பன்முகத்தன்மை, இந்த ஆம்பிக்விட்டிங்கிறது,
அது ஒரு தப்போ இல்ல பலவீனமோ கிடையாது, கரெக்டா? நிச்சயமா கிடையாது. அதுதான் கவிதையோட ஆழத்துக்கும் நாம அதோட எப்படி கனெக்ட் ஆகுறோங்கிறதுக்கும் அடிப்படைன்னு சொல்ல வரீங்க. மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு கவிதைய ஒரே அர்த்தத்துல சுருக்கிடாம, அதுல இருக்கிற பல சாத்தியக்கூறுகள பார்க்கறதுக்கும், அதோட அழக ரசிக்கிறதுக்கும் எம்சனோட பார்வை ரொம்ப உதவுது. இலக்கியத்த நாம எப்படி பார்க்கணும், எப்படி வாசிக்கணுங்கிறதையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. மேலோட்டமா பார்க்காம ஆழமா இறங்க இது ஒரு வழிகாட்டுது. ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. எம்சன் கவிதைகள்ல பார்த்த இந்த அர்த்த பன்முகத்தன்மை இன்னைக்கு நம்ம காலத்துல வேற எங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சினிமா காட்சிகள்லயோ, பாட்டு வரிகள்லயோ, ஏன் நாம சாதாரணமா பேசுற பேச்சுகள்ல கூட இது இருக்கா? இருந்தா எப்படி? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.